Hello students, welcome to NeviMax. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல chapter 3 அதாவது algebra chapterல operations of rational expressions வந்து பார்க்கறோம். So first என்ன multiplication of rational expressions. If p of x by q of x and r of x by s of x are two rational expressions where q of x not equal to 0, s of x not equal to 0, their product is. அதாவது ரெண்டு rational expressions இருக்கு. ஒன்னு வந்து p of x by q of x, இன்னொரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து r of x by s of x. இதில் q of x வந்து not equal to 0 இருக்கணும். அதே மாதிரி s of x வந்து not equal to 0. அப்போ அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா p of x by q of x into r of x by s of x. எப்படி இருக்கும்னா p of x into r of x by q of x into s of x. அதாவது நியூமரேட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி டினாமினேட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். In other words, the product of two rational expression is the product of the numerators is divided by the product of the denominators and the resulting expression is then reduced to its lowest form. அதான் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா ப்ராடக்ட் ஆஃப் த நியூமரேட்டர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் த டினாமினேட்டர், அதுக்கப்புறம் வர எக்ஸ்பிரஷனை அதோட லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நடக்கும். அடுத்து நம்ம டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். இஃப் p of x by q of x and r of x by s of x are two rational expressions where q of x and s of x not equal to 0, then அதாவது p of x by q of x and r of x by s of x ன்னு ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. இதில் q of x and s of x வந்து not equal to 0, அதாவது டினாமினேட்டர் வந்து 0வா இருக்கக்கூடாது. அப்போ p of x by q of x divided by r of x by s of x. ஸோ இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் டிவைட் பண்ணோன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா p of x by q of x into s of x by r of x. ஸோ இப்படி தான் கண்டுபிடிப்போம். அதாவது r of x by s of x வந்து அதோட ரெசிப்ரோக்கலாக மாறும், அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் p of x into s of x by q of x into r of x. ஸோ இப்படி தான் வந்து டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து பண்ணுவோம். Thus, division of one rational expression by other is equivalent to the product of first and reciprocal of the second expression. If the resulting expression is not in its lowest form, then reduce to its lowest form. அதாவது டிவிஷன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இன்னொன்று ரேஷனல் எக்ஸ்பிரஷனால் டிவைட் பண்ணும்போது அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல், ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணி தான் டிவிஷன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர எக்ஸ்பிரஷன் வந்து அதோட லோவஸ்ட் ஃபார்மில் இல்லைன்னா அதோட லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும்.